11 வாசிக்கும் போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பாத்தீங்களா? வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதை அளவிடவே முடியாது. அவருக்கு யாரெல்லாம் பயந்து இருக்கிறார்களோ அவ்வளவு கிருபையினால் கர்த்தர் நம்மளை நிரப்புவாராம். அல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ, யாரெல்லாம் இரட்சகருக்கு தேவனுக்கு பயந்து அவர்கள் நடக்கிறார்களோ அவ்வளவு கிருபைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பொழிந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலக பண்ணும். எதை விட்டு விலக பண்ணும்? தெய்வ பயம் நமக்கு வேண்டும். அதற்காய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடக்க, உமக்கு பயந்து நடக்க எனக்கு அப்படி ஒரு கிருபையை என்ன பண்ணிருங்க, தந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் கிருபையாய் தந்து அவருக்கு பயந்து நடக்க தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப சோத்திரம், பயந்து பயந்து ஜீவித்தாதான் தேவனுக்கு பயப்படும். தேவனுக்கு பயப்படலைன்னா அநேக சூழ்நிலைகளுக்கு பயப்படணும், மனிதர்களுக்கு பயப்படணும். ஆனா ஸ்தோத்திரம், தேவனுக்கு பயந்துட்டா எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த மனிதர்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு எதிராக இருந்தாலும் அதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. அதனால தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு வேண்டும். எப்பொழுது நமக்கு அந்த அனுபவம் உண்டாகும் அப்படின்னா, நம்ம சோத்திரம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இரட்சகன் அவங்க நம்ம அருகில இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு எப்போதும் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவன் நல்லவர் தான், தேவன் மன்னிக்கிறவர் தான், அவர் தயவு பெருத்தவர் தான். ஆனா அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் அவர் கிட்டே சேர முடியாது. அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பரஞ்சோதியாய் பரிசுத்தம் உள்ள தேவனாய் அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பூமியிலே தேவனை தொழுது கொள்ளும் போது அவர் தம் மத்தியிலே, நம்மத்திலே அவர் மகிமையாய் உலாவி வருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 2 கடைசியை வாசிக்கும் போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளுவாரா? வேதம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும். அப்ப அவர் கோபம் கொண்டால் ஆமீன் அழிந்து போகும்படியாய் கிரியை செய்வார். அதனால அவர் கோபம் கொண்டு நம்மளை அழிக்காதபடிக்கு அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க, முத்தம் செய்து அவரையே அண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு நன்மை என்று ஆமை சோத்திர சங்கீதம் 2 கடைசி சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. குடும்ப ஜபத்துல அநேக முறை நான் சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. என்ன சொல்லி இருக்கிறேன்? சோத்திரம், தேவனை சரியாய் அறியணும், சரியாய் புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசையை கொண்டு தேவன் வனாந்திரத்திலே சபையை ஸ்தாபித்து ஆசாரிய ஊழியத்திற்கென்று ஆரோனை தெரிந்து கொண்ட போது ஆரோனுடைய 4 பிள்ளைகள் அதற்கு உடன் ஊழியமாய் எழும்பி என்ன பண்றாங்க, கடந்து வராங்க. இப்ப சோத்திரம், பலிபீடத்திலே அக்னியை கொண்டு போய் என்ன பண்ணணும், சேர்க்கணும். 2 பிள்ளைகள் முதலாவது எழும்பி போறான், ஆரோனுடைய 2 பிள்ளைகள். ஆனா அவர்கள் தேவனுடைய அக்னியை எடுத்துக்கொண்டு போகாமல் அந்நிய அக்னியை எடுத்துக்கொண்டு போனபடினாலே தேவன் அந்த இடத்திலே அவர்கள் என்ன பண்ணார், சர்வசங்காரம் பண்ணினார். அல்லேலூயா. அதனால பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், ஊழியருடைய பிள்ளைகள் என்று தேவன் விட்டு வைக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் சர்வசங்காரம் பண்ணுவார். அதனால சோத்திரம், ஆரோனுடைய பிள்ளைகளைப் போல அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கும், ஒருவனும் மதுபானத்தை அதாவது மதுபானத்தை அறிந்து கொண்டு பலிபீடத்திற்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. சோத்திரம். ஆனா அவர்கள் குடித்தார்களா என்று தெரியல. ஆனா அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிறது. மதுபானம் அந்த பகுதியை சொல்லி வரும்போதுதான் தேவன் சொல்லுகிறார், ஆமை சோத்திரம், ஒருவரும் குடிச்சிட்டு தேவசமத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது. ஒருவேளை அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா தேவனுக்கு பிரியமில்லாமல் அவர்கள் வந்து அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி என்ன பண்றாங்க, துணிகரமாய் நிற்கிறார்கள். தேவனாலே சகித்துக் கொள்ள முடியலை. தேவன் சர்வசங்காரம் பண்ணினார். அல்லேலூயா. அதனால சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரா இருந்தால் ஆமை சோத்திரம், கர்த்தருடைய ஊழியங்கிற இடத்திற்கு வரும்போது சோத்திரம் தெய்வ பயத்தோடு நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். அதற்கு தகுதியான ஒரு பாத்திரமா இருந்தால் அந்த இடத்தை நிரப்பலாம். மற்றபடி இல்லைன்னா பேசாம என்ன பண்ணிடணும், விசுவாசியா உட்கார்ந்துடும். ஆமை சோத்திரம், அது நமக்கு பெரிய காரியமா இருக்கும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஏலி நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஏலி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? நல்ல ஒரு தேவ மனிதர். ஆனா பிள்ளைகள் அந்த இடத்தை நிரப்பல. பிள்ளைகள் என்ன பண்ணல, அந்த இடத்தை நிரப்பல. அவர்கள் சோத்திரம் பாவத்திற்கு தங்களை விற்று போட்டதுனால
தேவன் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அவர்களையும் தேவன் அழித்து போட்டார். அல்லேலூயா. ஏலின் பிள்ளைகள் விட்டாரா? விட மாட்டார். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாதபடி அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இரட்சகரை யார் அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள், அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து சாமுவேலை போல ஒரு ஊழியக்காரரை பார்க்க முடியாது. அவர் 3 விதமான பொறுப்புகளை கர்த்தர் வைத்து உயர்த்தினார். ஏலியின் பிள்ளைகள் வழிவிலகினதுனால தேவன் ஊழியத்திலிருந்து தூக்கினார், உலகத்தை விட்டும் தூக்கினார். அல்லேலூயா. சோத்திரம். அந்த இடத்திற்கு பணிவிடையாய் வந்த சாமுவேலை கர்த்தர் ஆசாரியனாய் நிறுத்தினார், தீர்க்கதரிசியாய் நிறுத்தினார், நியாயாதிபதியாய் நிறுத்தினார், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நிறுத்தினார். அல்லேலூயா. ஆனா அவர்களுடைய பிள்ளைகள், சாமியுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? வழி விலகினாங்க. கர்த்தர் பார்த்தார், சோத்திரம், உணர்வடையல, திருந்தல. ஒரு காலகட்டம் வந்துச்சு, கர்த்தர் அவர்களை ஊழியத்திலிருந்தும் தூக்கினார், உலகத்திலிருந்தும் கர்த்தர் தூக்கினார். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் திருஷ்டாந்தகமாய் தேவன் நமக்கு எச்சரிப்பு உண்டாக என்னவன் இருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளும், ஆமென் சோத்திரம், ஊழியருடைய பிள்ளைகளும், விசுவாசுடைய பிள்ளைகளும் தெய்வ பயத்தோடு ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சத்துரு எந்த ரூபத்திலும் வருவான், ஆனாலும் நாம் என்ன பண்ணணும்? இரட்சகர் கூட இருக்கிறாருங்கிற ஒரு தெய்வ பயம். இந்த 3 ஊழியருடைய பிள்ளைகள் 3 விதமான தீமையை செய்ததுனாலதான் அவர்களை ஊழியத்தை விட்டு தூக்கினார், உலகத்தை விட்டு என்ன பண்ணார்? தூக்கினார். எல்லா வாலிப நாட்கள், ஆமென் சோத்திரம், சிலது திருமணமாகி குழந்தை பிறந்த நாட்கள், சோத்திரம், கொஞ்ச காலத்திலே தூக்கிட்டார். சோத்திரம். என்ன காரியம்? ஒண்ணு, போதை வஸ்துக்கு அடிமையானதுனால ஆரோனுடைய பிள்ளைகள் போதை வஸ்து நிமித்தமாய் அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே துணிகரமாய் வந்து நின்றதுனாலே தேவனுடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினது. ஏலியுடைய பிள்ளைகள், சோத்திரம், பாவத்திற்கு, ஆமென் சோத்திரம், தங்களுக்கு இடம் கொடுத்ததினாலே, ஆமென் சோத்திரம், பெண் பிள்ளைகளுடைய காரியங்களிலே அவர்கள், சோத்திரம், விட்டு கொடுத்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் என்ன பண்ணார்? ஊழியத்தை விட்டும் தூக்கினார், உலகத்தை விட்டும் தூக்கினார். சாமுவேலுடைய பிள்ளைகள் பணத்திற்கு அடிமையாய் மாறினார்கள். பண ஆசை வந்து அவங்க என்ன பண்றாங்க? நியாயத்தை புரட்டும்படி லஞ்சத்தை என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. அவர்களையும் தேவன் என்ன பண்ணார்? சோத்திரம், ஊழியத்தை விட்டு தூக்கினார், உலகத்தை விட்டு என்ன பண்ணார்? தூக்கினார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போதை வஸ்துக்கோ பாவ வாழ்க்கைக்கோ பண ஆசைக்கோ என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்து வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் அதிரடியா இறங்கினார். சோத்திரம், ஆமென் சோத்திரம். உடனே சோத்திரம் பதவி போயிரும், உடனே ஜீவனும் போயிரும். அல்லேலூயா. அங்கே ஊசாங்கிற ஒரு மனிதன் தட்டு தடுமாறி அவன் என்ன பண்ணான்? உடன்படிக்கை பெட்டியை தொட்டான். அது ஆசாரியர்களை அல்லாமல் வேற ஒருவர் என்ன பண்ணக்கூடாது? ஊழியத்தின் பாதையில துணிகரமாய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை தொற்றக்கூடாது. ஆமென் சோத்திரம். ஊழியத்திற்கு உறுதுணையாய் இருக்கிற அவர்களையும் தொற்றக்கூடாது. உடன்படிக்கை பெட்டியை தொட்டு தூக்குற அதிகாரம் ஆசாரியனுக்கு உண்டு. உடன்படிக்கை பெட்டியை தொட்டாலும் சரி, உடன்படிக்கை பெட்டியை தூக்குற ஆசாரியனை தொட்டாலும் சரி, பாதிப்பு கடந்து வரும். அல்லேலூயா. அதனால மின்சாரம் கம்பியில பாய்ந்து போகும்பொழுது தட்டு தடுமாறி தவறாய் தொட்டாலும் கவனக்குறைவாய் தொட்டாலும் எப்படி தொட்டாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை என்னாயிரும்? உண்டாய்க்கும். அதனால பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் அவர் எதிர்பார்க்கிற இடத்திற்கு யார் கடந்து வரலைனா அதிரடியாய் இறங்கினார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவர் கிருபையாய் இறங்குகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஸ்தோத்திரம், அப்போஸ்தலருடைய காலத்துல ஆவியானவர் அதிரடியாய் இறங்கினார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பொய் சொன்னதுக்காக அனனியாலும் சப்பிராலும் வந்து தேவ மனிதனாகிய பேதுருவுக்கு முன்பதாக துணிகரமாய் தெய்வ பயம் இல்லாமல் பொய்யை சொன்னது நிமித்தமாக 2 பேருடைய ஜீவனை என்ன பண்ணுச்சு? பறிபோனது. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பயங்கரமானவர் பாருங்க நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒரு பக்கம் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், மன்னிப்பிலை சிகரம், சோதரம். இன்னொரு பக்கம் அவர் அதிரடியா எடுக்கிற நடவடிக்கைகளையும் முடிவுகளையும் காரியங்களையும் பார்த்தா அது பயங்கரமா இருக்கிறது. அதனால இயேசுவை 2 முகமாய் வைத்து பார்க்கணும். ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவராய் இருந்தால், இன்னொரு பக்கம் அவர் பயங்கரமானவராய் இருக்கிறார் என்கிற ஒரு பகுதியை அறிந்து தெய்வ பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தவறுகளும் தடுமாற்றங்களும் சத்துருவின் நிமித்தமாகவும் நம்முடைய கவனக்குறைவு நிமித்தம் கடந்து வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சோத்திர எச்சரித்து உணர்த்தும் போது உணர்வடைந்து அவரிடத்தில் கிட்டி சேர்வோமானால், அவரை அண்டிக் கொள்வோமானால் அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கிருபையாய் தேவன் மன்னிப்பார், கிருபையாய் தேவன் மன்னிப்பார். ஆமை சோத்திரம். மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பதர்த்தவர் என்று சங்கீதம் 145 சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனா அவரிடத்துல சேரணும். அவரிடத்துல என்ன பண்ணணும்? சேரணும். நம்முடைய தவறுகள் எல்லாம் சோத்திரம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு
ஆண்டவரே என் குற்றங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, என் மீறுதலை மன்னிங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் அக்கிரமங்களை மன்னிங்கப்பான்னு ஒரு நாள் சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். மாத கணக்காய் கத்தடத்துல வருந்தணும், நம்முடைய குற்றங்களுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய், நம்முடைய துன்மார்க்கத்திற்காய், நம்முடைய துணிகரத்திற்காய். ஆமை சோத்திரம். தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? வருந்தி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சங்கீதம் 103:13 வாசிங்க. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு யாருக்கு அவர் இரக்கம் காண்பிப்பார்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல நான் இறங்குவேன், ஆனா எனக்கு பயப்படுகிற மனிதர்களுக்கு நான் இரக்கம் செய்வேங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால இந்த உணர்வுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வந்துடும். சோத்திரம். இன்னைக்கு தெய்வ பயம் பழைய ஏற்பாட்டு காலத்துலதான் அப்படி அதிரடியான அடி அப்படி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆவிக்குரிய மரணம் உண்டாகி போயிரும். என்ன மரணம் உண்டாகி போயிரும்? எழுத்தின்படி மரணம் உண்டாகாது, ஆவியின்படி மரணம் உண்டாயிரும். அப்படின்னா தேவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவார். தேவன் நம்மளை விட்டு என்ன பண்ணிடுவார்? தேவன் பிரிந்துட்டாலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, சுகம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. நிர்பந்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், நிர்கதியாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். கையை தட்டலாம், பாட்ட பாடலாம், கத்தரை துதிக்கலாம், இரட்சகர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் பிரிவு, அதுதான் மரணம். ஆமை சோத்திரம். கர்த்தர் நம்மளை விட்டு பிரிந்து போய் விடுவார். பிரிந்து போன வாழ்க்கை நலமாய் இருக்கார். அல்லேலூயா. அதனால புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் சொல்லி சொல்லி பார்ப்பார். ஒரு முறை சொல்லுவார், 2 முறை சொல்லுவார், 3 முறை சொல்லுவார், ஒரு 10 முறை சொல்லி சொல்லி பார்ப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 முறை என்ன பண்ணாரு? சொல்லி பார்த்தார். மோசையை கொண்டு சொல்லி பார்த்தார். அவங்க முறுமுறுக்கிறத ஓயல. கர்த்தர் அதுக்கப்புறம் 10வது 11வது முறையில அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தார். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடணும்? செவிசாய்த்து நம்ம கிருபையாய் இறங்கி தெய்வ பயத்தோடு வந்து ஆமை சோத்திரம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிற இடத்துக்கு வந்துடும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால தெய்வ பயத்தோடு நடக்கணும். ஆமை சோத்திரம். பயந்தவர்களுக்கு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல அவர் என்ன பண்ணிடுவாராம்? இரக்கம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால நீங்க சோத்திரம் மற்றவர்களை குறித்து பேசும் பொழுதும், ஊழியங்களை குறித்து பேசும் போதும், ஊழியர்களை குறித்து பேசும் பொழுதும் இரட்சகர் பக்கத்துல இருக்கிறார்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க? பேசு. அல்லேலூயா. அவர் அனுமதிச்சா பேசுங்க. அல்லேலூயா. எனக்கு அதுதான், உங்களுக்கு அதுதான், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை விட்டு அவர் தூரமா இல்லை, அவர் நம்மளோடு தான் இருக்கிறார். நம்மளை விட்டு அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படின்னா என்ன? சும்மா ஆசீர்வாதத்துக்கு மட்டுமா? சோத்திரம். அவர் நம்மளோடு இருக்கிறாரு. சோத்திரம். எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். தீமைக்கு நேராய் கடந்து போகும்போது இரட்சகர் நம்மளோடு தான் இருக்கிறார். அவன் நன்மைக்கு நேராய் கடந்து போகும்போது இரட்சகர் நம்மளோடு தான் இருக்கிறார். இரட்சகர் நம்மளோடு இருக்கிறார்ங்கிற உணர்வும் தெய்வ பயமும் நமக்குள் வந்தாதான் அவன் சோத்திரம் தீமையை விட்டு விலகுவோம். அல்லேலூயா. அதே சங்கீதம் 103:17 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. பாத்தீங்களா? தேவனுக்கு பயந்து நடந்தா அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும். அது நிமித்தமாய் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது தேவனுக்கு பயந்து ஜீவித்ததுனால, தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்ததுனால பிள்ளைகள் தடுமாறும் போதெல்லாம் இரட்சகர் சொல்லுவார் தாவீதுக்காக. அல்லேலூயா. யாருக்காக? தாவீதுக்காக தேவன் பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதனால பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்க்கிறோமோ இல்லையோ, தேவனுக்கு பயந்து கிருபையை குமித்து வைப்போமானால் பிள்ளைகள் தவறும் போது கூட தேவனுடைய கிருபை அவர்களை தாங்கி பிடிக்கும். அல்லேலூயா. அதனால நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சோத்திரம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அந்த தேவ கிருபை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தேவன் அருள்வேன் என்று என்ன பண்ணியிருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோசேப்புங்கிற ஒரு தேவ மனிதனை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 39 வருதா? வாசிங்க. 9வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. யோசேப்பு ஒரு காரியம் சொல்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. ஆமை சோத்திரம். அவன் தான் சோத்திரம் போத்திபாருக்கு அடுத்த கட்ட உச்சக்கட்ட அதிகாரத்துல யோசேப்பு உச்சக்கட்ட அதிகாரத்துல நிக்கிறான் அந்த போத்திபாருடைய வீட்டுல. ஆமை சோத்திரம். எல்லாரும் அவங்களுக்கு கீழே தான். ஆமை சோத்திரம். அவன் அதிகாரத்துல இருக்கான். அப்ப சோத்திரம் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறு ஒன்றையும் என் எஜமானன் விலக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? சோத்திரம். சாசி எப்படி வருவார் யோசேப்புடைய வாழ்க்கையில. போத்திபாவுடைய மனைவி, ஆனா யோசேப்பின் மேல் கண் போடுகிறாள். அல்லேலூயா. நான் 12வது படிச்சு சோத்திரம் என்ட்ரன்ஸ், அப்பெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. இப்ப நீட்டு மாதிரி. அப்ப என்ட்ரன்ஸுக்காக நாமக்கல்ல கோச்சிங் சென்டர் அங்கே போய் படித்தேன். அப்போ படிச்சுட்டு அங்கேருந்து ஹாஸ்டல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தே போகணும் கோச்சிங் சென்டருக்கு. போயிட்டு வருவேன். அப்போ சோத்திரம். அப்போ தேவனை எல்லாம் அறியலை. ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
சோத்திரம். இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வாட்டு கண்ணா பண்ணான்னு பேசுவாங்க. நான் அப்ப சொல்லுவேன், டேய் இன்னொருத்தருடைய மனைவியை குறித்து தப்பா பேசாதீங்கடா அப்படிம்பேன். அல்லேலூயா. ஏய் என்னடா அப்படிம்பாங்க. இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இன்னொருத்தவனுக்கு மனைவியா போகுது. அல்லேலூயா. நீ நினைக்கிற கதையெல்லாம் நடக்காது. அல்லேலூயா. அதனால சோத்திரம், ஒரு 10 வருஷம் கழிச்சு யாருக்கும் அது மனைவியா போக போகுதுரா, அதனால அதை தப்பா பார்க்க கூடாது, தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சோத்திரம். அவங்க இப்படி மேலும் கேளும் இப்படி பார்ப்பாங்க. அடுத்து சொல்லுவேன், சோத்திரம் நீ நல்லா பாரு, ஓ மனைவியை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு. எங்கேயோ இருக்கு உனக்கு ஒரு மனைவி, அதை ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான். நீ இன்னொருத்தருடைய மனைவியை பார்க்கும்போது ஓ மனைவி ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு சுள்ளுன்னு கோபம் வரும் பார்த்துங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதானே உண்மை. பாருங்க 12வது படிக்கும் போது என்ன வெளிச்சம் பாருங்க எனக்கு. அல்லேலூயா. இன்னொருத்தருடைய மனைவியை தப்பா பார்க்காத, ஓ மனைவியை ஒருத்தன் தப்பா பார்ப்பா. அல்லேலூயா. அததான் யோபு சொல்லுவான், நான் இன்னொருத்தருடைய மனைவியை எட்டி பார்த்ததுண்டானால் என் மனைவியை இன்னும் ஒருவன் பார்ப்பான் என்று சொல்லி. அல்லேலூயா. எவ்வளவு அழகா வார்த்தையை பதிவு பண்ணுகிறார் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சோத்திரம், படிக்கிற பிள்ளைங்க சோத்திரம், எதிர்பாளர் இடத்துல கிட்ட நெருங்கவோ பேசவோ பழகவோ என்ன பண்ணக்கூடாது, கூடாது. கர்த்தர் சோத்திரம். சாத்ரு பிசாசு வஞ்சிப்பான். நீங்க கவனமா இருக்கணும். அல்லேலூயா. லெட்ரு வரும், சொற்று வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். சோத்திரம். அதெல்லாம் என்ன பண்ணிடணும், இரட்சகரை நாம் நேசிப்போமானால் நீங்களும் லெட்ரு கொடுத்துடக்கூடாது. ஆமை சோத்திரம். சொற்று கொடுத்துடக்கூடாது. ஆமா, யாரும் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, ஏங்க கூடாது. கொடுத்தவன போய் வாங்கிக்கிறவும் கூடாது. நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. உங்களுக்காக இரட்சகர் இயேசு அழகா ஒரு கடிதத்தை எழுதி உன்னத பாட்டுன்னு உங்க கையில என் கையில கொடுத்திருக்கிறார். சோத்திரம். தேவன் நம்மளை நேசிக்கிறார். தேவன் நமக்காய் ஜீவனை தந்திருக்கிறார். ஆமை சோத்திரம். அவரை தவிர வேற ஒருவரை என்ன பண்ணக்கூடாது, நேசிக்க கூடாது. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்தந்த காலம் வரும்போது கர்த்தர் ஒவ்வொன்றாய் நீங்க வேண்டானாலும் விரும்பலைனாலும் நமக்கு படிப்பை தருவார், வேலையை தருவார், எதிர்காலத்தை தருவார். அவர் தந்து நடத்துவார். அல்லேலூயா. நான் சோத்திரம் காலேஜ்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் சோத்திரம் எங்க தகப்பனார் சோத்திரம் திருமணம் செய்யினா, திருமணம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். ஆமை சோத்திரம். தேவனை நான் அறிஞ்சிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை அல்லாமல் வேற ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. ஆமை சோத்திரம். எனக்கு கல்யாணம்னு ஒன்று அவசியமே கிடையாது. அப்படி ஒரு துணையும் எனக்கு தேவையும் கிடையாது. கடைசி வரையும் இரட்சகருக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு இப்படி என் காலத்தை கழித்து நான் என்ன பண்ணுகிறேன், கடந்து போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி எல்லாவா இரட்சகரை நேசிக்கணும். எனக்கும் அவர் தான் நேசர், உங்களுக்கும் அவர் தான் நேசர். நேசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தா, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையே, ஆவியானவர் அந்த பகுதியில் என்னை நடத்தினார். அல்லேலூயா. எங்க தகப்பனார் காலங்கள் உருண்டோடுகிறத பார்த்துட்டு, ஐயையோ இவன் ஃபாதரா போயிருவான் உலக, இவனுக்கு ஒரு குடும்பம் இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லி சில வருடங்களுக்கு பின்பதாக அவர் இறங்கி வந்தார். அவர் என்ன பண்ணார், இறங்கி வந்தார். ஆமை சோத்திரம். சரிப்பா, உன் விருப்பப்படி கர்த்தருடைய பிள்ளைங்கிற என்னமோ சொல்ற, ரைட் சோத்திரம் பார் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் எங்க பார்க்க, நீங்க பாருங்க. நான் எங்கடா போய் பார்க்க அப்படின்னாரு. எங்க சபையில ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க ஏதாவது பார்த்து வைப்பாங்க, அதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஆமை சோத்திரம். காரியங்களை தேவனுடைய ஒழுங்கின்படி காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தருடைய திருமண காரியத்தை நடத்தி அந்நாள் முதல் இந்நாள் வரை தேவன் கிருபையாய் காத்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி மகிமையாய் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஓடிடக்கூடாது. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும். அந்த இடத்துக்கு வருகிறது அநேகர் அரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வந்துட்டா தேவன் அழகாய் நம்மளை ஆசீர்வதித்து அருமையாய் கர்த்தர் நடத்திடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். அதனால படிக்கிற பிள்ளைங்க, ஆமை சோத்திரம், நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த காலகட்டத்துல கவர்ச்சியா இழுக்கத்தான் செய்யும். ஒரு ஊழியக்கார சொன்னாரு, 20 வயசுல பன்னிக்குட்டியும் அழகாத்தான் தெரியும். பன்னிக்குட்டி எப்படிதான் தெரியுமா, அழகாத்தான் தெரியும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதனால அந்தந்த பருவம், அந்தந்த காலம், அதனால சோத்திரம், அது சோத்திரம் நமக்கு வருகிற சோத்திரம் என்ன சொல்றது, ரைட், ஏதோ ஒண்ணு அந்த சோத்திரம் ஹார்மோன்ல இருக்கிற மாற்றங்கள். ஆனாலும் என்ன பண்ணணும், நாம் அவைகளுக்கு விலகி நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். படிக்கிற காலத்துல வந்திருக்கு, வேலை பார்க்குற காலத்துல வந்திருக்கு. நான் டீச்சரா இருக்கும்போது ஸ்டூடெண்டே நமக்கு ஒரு லெட்டரை கொடுத்துருப்பாங்க. ஆமை சோத்திரம். சபைக்கு உள்ளே வரும், வெளியே வரும். ஆமை சோத்திரம். எங்க வந்தாலும் சரி நம்ம இரட்சகருக்கு பிரியமா இருக்கிறபடினாலே அவைகளெல்லாம் நிராகரித்து
ஆமை சூத்திரம், தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்ற தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதனால சோத்திரம் கத்தர், ஆமை சோத்திரம், அவரே நம்ம நேசிச்சோம்னா, கல்வாரி அன்பை நேசிச்சோம்னா வேற ஒன்றையும் நம்மளால என்ன முடியாது, நேசிக்க முடியாது. ரெண்டு காரியம் தான் நம்மளை சரியான பாதையில நடத்தி செல்லும். ஒன்னு தேவனுடைய அன்பு, ஒன்னு இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த ரெண்டு தான் நம்மளை தீமைக்கு தப்புவித்து சரியான பாதையில நம்மளை என்ன பண்ணும், சிந்தையில, யோசனையில, எண்ணங்கள்ல, பார்வையில சில தடுவர்களும் தடுமாற்றங்கள் வரும்போது கூட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதை என்ன பண்ணுவார், உணர்த்தி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால கல்வாரி அன்புக்கு முன்னால நிற்கும் போது சோத்திரம், தீமைகள் வரும்போது ஆண்டவரை மன்னிங்கப்பான்னு இறங்கும். இன்னொரு பக்கம் தெய்வ பயங்கர இடத்துக்கு நேராய் கடந்து போகும்போது தேவன் பார்க்கிறாரே, எப்படி நாம் அப்படிப்பட்ட தீமைக்கு போக முடியும் என்று சொல்லி நாம் விலகும். ரைட், இங்க யோசேப்பை வாசிங்க, அதிகாரம் 39:9. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. எவ்வளவு அழகாய் அந்த தேவ மனிதன் ஆமி சோத்திர இரட்சகரை அருகாமையிலே வைத்திருந்ததுனால, ஆமி சோத்திர அந்த தெய்வ பயம் நிறைந்திருந்ததுனால, தேவ அன்புல நிறைந்திருந்ததுனால, இத்தனை பெரிதான பாவம் எப்படி நான் தேவனுக்கு விரோதமாய் செய்வேன் என்று சொல்லி தன் ஜீவியத்தை காத்து கொண்டதுனாலே கர்த்தர் அவனை எகிப்தின் அதிபதியாய் வைத்து அழகு பார்த்தார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 80 ஆண்டுகள் பிரைம் மினிஸ்டராய் கர்த்தர் எகிப்தில் வைத்து என்ன பண்ணார்? ஆமா, அழகாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதத்துல பரிசுத்தமாய் ஜீவியத்தை ஒரு சிலரை தான் நம்ம பார்க்க முடியும். அநேக 99% எங்கேயாவது சாத்தா என்ன பண்ணிடுவான், தள்ளி விட்டுருவான், சேத்தலையும் சகதியிலையும் தள்ள விட்டுருவான். 1-2 தான் தப்பி இரட்சகருக்காய் நிற்கும். அல்லேலூயா. ஆனா அப்படி நின்னவங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும். அல்லேலூயா. தானியேலுங்கிற ஒரு தேவ மனிதன், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம். அதனால பாபிலோன் தேசத்துல ஆமை சோத்திரம் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அதனால சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமை சோத்திரம் பரிசுத்த ஜீவியத்தை பேணி காக்கணும், தேவனுடைய அன்புல நிறைந்திருக்கணும், எந்த விதமான வஞ்சகத்திற்கு நேராய் கடந்து போயிடக்கூடாது, தெய்வ பயத்தோடு நடக்கணும். அவரை நாம் அண்டிக் கொள்வோமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருப்போம். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்